இன்னைக்கு விஜய் அவர்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசா தெரியல. எல்லாம் வழக்கமான ஒரு தேர்தல் அறிக்கை தான். அச்சாக்கா பூச்சாக்கான்லாம் எதுவுமே இல்லையே. இப்படிதான் இங்க இருக்கக்கூடிய தேர்ந்த அரசியல்வாதிகள், காண்டு பிடிச்ச அரசியல்வாதிகள் பல பேர் இந்த வஞ்சன்ஸ் வச்சுருப்பாங்களே உள்ள. நாங்க பொது ஜனம், நாங்க பொதுவான ஆளு அப்படின்னு இந்த வஞ்சன்ஸ் வச்சுன்னு ஒரு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா? அந்த கூட்டம் எல்லாமே இந்த தேர்தல் அறிக்கைய ரொம்ப சுலபமா எல்லார்கிட்டையும் இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இந்த தமிழ்நாடு அரசியல் களத்துல முதல் முறையா ஒரு கட்சி பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற திருக்குறள், இந்த தமிழ்நாடு சார்ந்த திருக்குறளை அடிப்படையா வச்சு ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா அது டிவிகே கட்சி மட்டும்தான் பண்ணிருக்கு. திருக்குறளை அடிப்படையா வச்சு இந்த தமிழ்நாடு அரசியல் களம் நகர்ந்தாலே நாடு ரொம்ப சுபிட்சமா இருக்கும், நன்னா இருக்கும். இது ஒரு மாற்றத்துக்கான அரசியல்னு எதுல உறுதிப்படுது அப்படின்னா, எளிய மக்களை ஓட்டுக்காக அப்படியே வச்சிட்டு இருக்க மாதிரி இந்த அரசியல் எனக்கு தெரியல. அவங்களை மேம்படுத்தணும், அவங்கள முன்னேற்றணும், அவங்க வாழ்க்கை தரம் உயரணும் அப்படிங்கிறது விஜய் சாரோட பேச்சுல தெரியுது. இது வாக்குக்காக நடக்கிற ஒரு அரசியலா எனக்கு தெரியல. அவங்க வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கான அரசியலா தான் இதை நான் பாக்குறேன். யாருக்கிட்ட கொடுக்குறாங்க பாருங்க. நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய விவசாய கடவுள்கள், ஆட்டோக்காரர், நெசவாளர்கள், ஆசிரியர்கள், எளிய மக்களுக்கான அரசியல் அப்படிங்கிறத இதை விட யாரு சுலபமா சொல்லிட முடியும்? இது வெறும் பேச்சு வழக்குல இருக்க ஒரு அரசியலா இல்ல. ஒரு மாற்றத்துக்கான அரசியல். தமிழ்நாட்டு மக்கள் மறந்துடாதீங்க, இந்த சான்ஸ் நமக்கு கடவுளா பார்த்து கொடுத்துருக்காங்க. இந்த மாற்றத்துக்கான அரசியலை நம்ம கையில கொடுத்துருக்காங்க. மறந்துடாதீங்க. நன்றி.